ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோகிராஃபிக். இன்றைக்கி நம்ம மோஸ்ட் அக்ரெசிவான ஒரு மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் Gen 1, 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பொறாமை வரும். அது ஃபிகர்ஸில் மட்டும் சொல்லலை, அதோட டிசைன் அண்ட் ஏஸ்தட்டிக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி டியூக் 390 இந்த 2025ல் என்ன மாதிரி ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோட்டோகிராஃபிக், நான் உங்கள் செல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபிகர்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதோட ஓல்டர் ஜென் கம்பேர் பண்ணும்போது நல்ல வாவான ஃபிகர்ஸ் தான் இப்போ இந்த வண்டிக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் கேட்குற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் லோ அண்ட் மிட்-எண்ட் நல்லா ப்ளே பண்ணுமான்ட்டு. இந்த லோ அண்ட் மிட்-எண்டில் இப்போ சின்ன சின்ன ஃபியூவலிங் சேஞ்சஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஹீட் பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது என் தைக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு 5000 RPM உள்ள இந்த வண்டியை நம்ம சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டால் ஆகலை, ஹாப்பிங் நாய்ஸஸ் எதுவுமே வரல. ஆனால் ஹையர் கியர்ஸில் லோயர் RPMல நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஹாப்பிங் சவுண்ட்ஸ் வர்றது நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த வண்டியோட ஸ்வீட் பாயிண்ட்டு இதோட ஹை ஸ்பீட்ஸ் தான். ஸோ டாப் அண்ட் அபோவ் 5000 RPM அது ப்ரொடியூஸ் ஆகிற பவர் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இந்த தடவை இந்த வண்டியை நல்லாவே க்ரூம் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க KTM. ஆனால் ரெவ் லிமிட்டர் 10,000 RPMல இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை தட்டி தட்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஹை ஸ்பீட் க்ரூசிங் போகிறீங்க அப்படின்னா இந்த 2025ல் அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது தான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல். ஒரு 60-70ல் நாங்கள் க்ரூஸ் பண்ணும்போது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹைவேஸில் நல்லாவே ஸ்டேபிளாகவே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கை எடுத்துகிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது. இதே ஹை ஸ்பீட்ஸில் நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் 0 to 60 ஜஸ்ட் 2.9 செகண்ட்ஸும் 0 to 100 5.4 செகண்ட்ஸில் அட்டைன் ஆகுது. என்னோட ஒரே ஒரு சஜஷன், எனக்கு ரெவ் லிமிட்டர் மட்டும்தான். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா வண்டி நல்லாவே இருக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு நல்ல பவர் ப்ரொடியூஸ் ஆனாலும் கியர் பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்னில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் நம்மளுக்கு ஈஸியாக க்ரால் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன ஹாப்பிங் சவுண்ட்ஸ் வரதான் செய்யுது. ஆனால் நீங்கள் ஒரு டாப் எண்டில் ஒரு ஹை ஸ்பீட் க்ரூசிங்கில் ஈஸியாக கியர் ஷிஃப்ட் பண்ணி உங்களால் தட்டி போகிற அளவுக்கு இதில் கொடுத்துருக்க அந்த குவிக் ஷிஃப்ட் ஆஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் லோ எண்டில் கிளச் பிடிக்காமல் கியர் சேஞ்ச் பண்ணும்போது சின்ன சின்ன ஜர்க்ஸ் ஆக தான் செய்யுது. ஸோ அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஓவரால் இன்ஜின் ஃபிகர்ஸ் இது எல்லாமே ஓகே. இந்த ட்ரையம்போட இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் வந்துட்டு இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா பஜாஜும் இதில் உள்ள வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ரையம்பில் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு சில இன்புட்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருந்தாலும் அவங்களோட கிராங்க்கு, பிஸ்டன்ஸ் இந்த மாதிரி மெயினாக இருக்கிறது வந்து பஜாஜ் தான் ரூல் பண்ணுறாங்க. அதனால இந்த வண்டியில் ட்ரையம்போட டாமினன்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காண்டி நான் ட்ரையம்ப் இன்ஜின் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் ட்ரையம்ப் ஒன் ஆஃப் தி லீடிங்கான ஒரு பிராண்ட். அவங்களோட சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்தியாவில் நம்ம பயோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஜினை டிசைன் பண்ணி கொண்டு வர்றதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ என்னதான் அவங்க ட்ரையம்ப் இன்ஜினை இதில் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இந்த வண்டி இந்த இன்ஜின் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் லோ எண்டை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாமே தாண்டி இந்த வண்டியை சப்போர்ட் பண்ணுற ஃப்ரேம்ஸ் போல்டட் ஆன் சப் ஃப்ரேம்ஸோடு வருது. புதுசாக நல்ல நிம்பிளாக இருக்கிறதுக்காண்டி ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்டிக்குள்ளே நல்ல ஃப்ளிக்கிங்காக கம்ஃபர்டபுளாக ஒரு கன்வீனியண்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் ஹை ஸ்பீடில் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஓவர்டேக்கோ இல்லை ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறதுக்கோ இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். அண்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியே ஆகணும். KTM
அவங்க WP ஆப்பெக்ஸை இந்த வண்டிக்குன்னு சொல்லிட்டு குத்தைக்கு எடுத்துட்டாங்க போல். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையுமே சேஞ்சஸ் இல்லை. அண்ட் இந்த டியூக் 390ல் ஃப்ரண்ட் டியூப்ஸ் வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. என்னதான் ஓப்பன் கேட்ரேஜ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் அவங்க ப்ளே பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் டிரைவ் பண்ணும்போது சின்ன வைப்ரேஷனாக இருந்தாலும் அது ஹேண்ட்ஸுக்கு ரீச் ஆகிறது நல்லாவே ஃபீல் இருக்குது. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாகவே இருக்குது. இதுவும் நம்மளுக்கு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்டபுளாக இருக்குது, கொஞ்சம் குஷனிங்காகவே இருக்குது. ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தரும். அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் தான் இங்கே ப்ளே ஆகுது. அது வேணும்னா நம்ம சுவிட்சபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேனிக் பிரேக்கிங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே ப்ளே ஆகுது. ரப்பர்ஸும் அப்போலோலேருந்து ஆல்ஃபா H1 தான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரிப் வைஸ் இன்னுமே நல்லா இருக்குது. ஒரு 150 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறனால ஹை ஸ்பீட் க்ரூசிங் நல்லாவே ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ஹை ஸ்பீட் க்ரூசிங் அப்போ ஸ்டேபிளாக ரோட்டில் எந்த ஒரு அண்டுலேஷன்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் போகாமல் ஸ்டேபிளாகவே இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் ஓவரால் வெயிட்டை வந்துட்டு இவங்க நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இந்த வண்டியோட ஏர் பாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இதோட இன்ஜினோட எஃபிஷியன்சியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஆஃப் செட்டாக போயிருச்சு. இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் செட்டாக போகிறதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அன்ஈவனாக இருக்கும். அது இந்த வண்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா KTM அந்த இடத்துல நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரேமில் நல்ல ஒரு டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈவனாக இதில் தெரியவே இல்லை. அண்ட் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்விட்சபிள் ABS வருது, இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால்ஸ், மெசேஜஸ் இது எல்லாமே இவங்க கொடுத்துருக்க இந்த பெரிய கலர்ஃபுல்லான டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3rd ஜென் இனிஷியலாக வரப்போ என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் ரைடிங் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட், ட்ராக் அண்ட் ரெயின் 3 மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் அதில் எதுவுமே தெரியவே இல்லை. ரெண்டுமே ஃபிகர்ஸில் எந்த ஒரு மாடுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ரெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு KTM சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது ஆப்வியஸாக வந்துட்டு நான் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் மேஜராக நான் சொல்லியே ஆகணும். என்ன தான் சப்ஜெக்டிவாக இருந்தாலும் நான் என்ன தான் இதில் வந்துட்டு ஒரு கிராம்டாக உட்காந்து நான் ஓட்டினாலும் எனக்கு ரொம்பவே அக்ரெசிவாக என்னை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அகர்டாக எடுத்துகிட்டு போகிறது இந்த வண்டியோட டிசைன் தான். அண்ட் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு ஃபுல் பிளாக் வெர்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது ஒரு டார்க் டெவில் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நைட் டைம் இதோட ஹெட்லாம்ப்ஸோட த்ரோவும் இன்னுமே நல்லா இருக்குது. அது வெறும் DRS மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீலே தனி. அண்ட் மோரோவர் இந்த வண்டியோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி, டச் அண்ட் ஃபீல், டிசைன் லாங்குவேஜ் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் எர்கனாமிக்ஸ் வைஸ் நல்ல வைடான ஹேண்டில் பாஸ், உட்காந்து ஓட்டுறதுக்கு என்ன தான் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்க அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் ஹார்னுக்கும் கீழே இருக்குது. அதாவது இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா டக்கு நம்ம ஹார்னுக்கு பதிலாக அந்த க்ரூஸ் கண்ட்ரோலை தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. பட் ஆனால் அதை பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா நல்லது. அண்ட் 15 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரைடரோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மைலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 to 30 வரைக்கும் ஸ்ட்ரீட்டில் ப்ரொவைட் பண்ணுது. ஹைவே போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கும். இதே வந்து ஓவர் அக்ரெசிவாக ஓட்டிங்க அப்படின்னா 15 to 19 தான். நான் மேக்ஸிமம் ஃபீட்பேக்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்கிறது இந்த மைலேஜ் தான். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு பிடிச்சது இந்த டார்க் டெவில் தான். அண்ட் 2,95,000 ரூபா இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் இருக்க தான் செய்யும். இந்த 400cc செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன வண்டி எடுத்து காம்பீட் பண்ணாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக தான் KTM இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க வந்து அந்த லோ எண்டில் வந்து இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னாலும் டாப் அண்ட் ஹை ஸ்பீட் க்ரூசிங்கில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.